ஹாய், நான் வெனசா. இன்றைக்கு வந்து ஒரு மெஹந்தி டிசைன் தான் நான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். அதாவது நாங்கள் இப்போ 3 கிளாஸ் முடிச்சாச்சுது. இந்த 3 கிளாஸ்லேயும் நாங்கள் செய்த அந்த மெஹந்தி டிசைன்களை வச்சு நான் இப்போ ஒரு டிசைன் செய்ய போகிறேன். அதாவது நாங்கள் ஒரு டிசைனை செய்கிறோம்டா அதுக்கு பிறகு, அதாவது நாங்கள் பேசிக் செய்கிறோம்டா அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு அதாவது நாங்கள் ஒரு டிசைனை நாங்கள் போட்டு நாங்கள் செய்து பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் எங்களுக்கும் அது ஒரு கை படிமானத்துக்கு வரும். அதே நேரம் வந்து நாங்களும் எங்களோட கற்பனையில் நாங்கள் யோசித்து நாங்கள் அந்த டிசைனை கீறத்தக்கனையாக இருக்கும். அப்போ அப்படி இருக்க இன்றைக்கி நான் அந்த டிசைனை தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதாவது நான் இப்போ ஒரு சர்க்கிள் போட்டுட்டேன். அதாவது அந்த சர்க்கிளை திக்னஸ் ஆக்கிறதுக்கு 3 தரம் நான் திருப்பி அந்த வட்டம் கீறி போட்டு அதுக்கு செகண்ட் பேட்டர்ன் போடுறேன். அதுக்கு பிறகு நான் வெளியில் இன்னொரு சர்க்கிள் கீறி போட்டு அதுக்கு பிறகு தம் லைன் போடுறோம். அதாவது சின்ன குட்டி எம்மை போடுறது தம் லைன். அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் பெருசான தம் லைனை போடுறேன். அதாவது இதழ் மாதிரி இது வந்து வெறும் இந்த எம் வந்து நாங்கள் பெருசாக போட வேணும். அதுக்கு பிறகு நான் அதை வந்து அந்த கலர் கொடுக்குமா போல் அந்த வெளி இதழ் பக்கத்தால் உள்ளுக்கா எடுக்க வேணும். அதாவது அந்த இதழின் மேல் பகுதியிலேருந்து உள்ளுக்கா கொஞ்சம் எடுத்து நாங்கள் கொஞ்சம் கலர் திக்னஸாக கொடுக்க வேணும். அந்த கலர் கொடுக்குமா போல் கொடுக்கணும். நாங்கள் மெஹந்தியில் நார்மலாக இதை வந்து ஒரு லைட்டான ஒரு கீற மாதிரி எடுத்தோம்னா நல்ல ஒரு நீட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மிகவும் ஒரு அழகாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு இதழுக்கும் நாங்கள் அப்படியே நல்ல ஒரு கலர் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் மிகுதியை செய்யணும். நாங்கள் இந்த நல்ல ஒரு திக்னஸாக எடுக்கிறதுக்கு திருப்பி அந்த இதழுக்கு கீறணும். கீறினா தான் அந்த இதழ் வந்து நல்ல ஒரு திக்னஸாகவும் நல்ல ஒரு வடிவானதாகவும் பார்க்குறதுக்கு இருக்கும். அப்போ அதால் நாங்கள் நல்ல ஒரு திக்னஸாக எடுக்கணும். எடுத்தால் தான் அந்த இதழ் இப்போ நாங்கள் தூரமாக பார்க்குற இப்போ நாங்கள் பென்சிலால் நாங்கள் கீரைக்க வந்து நல்ல ஒரு திக்னஸாக எடுக்கணும். இப்போ நாங்கள் அதே இது நாங்கள் இப்போ கணக்கோனால் நாங்கள் போட்டோம்னா நாங்கள் இவ்வளோ தூரம் அதாவது திருப்பி எடுக்க தேவையில்லை. ஒரு 2 தரம் நாங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று கீறினாலே நல்ல ஒரு திக்னஸாக வந்துடும். இல்லாடிக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே நல்ல ஒரு திக்னஸாக வரும். இது வந்து நாங்கள் பென்சிலால் கீறண்டபடியாக நாங்கள் கொஞ்சம் அதாவது திக்காகிறதுக்கு நாங்கள் ஒரு 3-4 தரம் நாங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று கீறிக்கொண்டே இருக்கணும். கீறினா தான் திக்னஸாக வரும். அதுக்கு பிறகு நான் வந்து அதாவது டாட்ஸ் வைக்கிறேன். உங்களுக்கு நான் ஏற்கனவே எல்லாம் செய்து காட்டிட்டேன். அதிலேருந்து எடுத்து போடுறதான் இந்த டாட்ஸ்களும் வந்து அந்த பூ இதழுக்கு பாருங்க நான் டாட்ஸுகள் வச்சு கிடக்குது. அதாவது அந்த தம் லைனுக்கு மேலேயா நான் அந்த டாட்ஸ்களை வச்சு கிடக்குது. அதுக்கு பிறகு நான் வந்து அந்த எஸ் வடிவம் போட்டு நான் அதுக்கு பிறகு மாங்காய் வடிவம் எடுக்கிறேன். மாங்காயை பாருங்க கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வடிவானதாக எடுக்கிறோம். அதாவது இந்த மாங்காய் வந்து அந்த நாங்கள் ஒவ்வொரு டிசைன்களில் எடுக்கும்போது தான் உண்மையில் அதுக்குரிய அழகே இருக்குது. நாங்களாக சிந்தித்து நாங்களாக அதை கீறி அதன் வடிவத்தை எடுக்கும்போது உண்மையில் நல்ல ஒரு வடிவானதாக இருக்கும். நீங்களும் ஒவ்வொன்றும் அதாவது உங்களோட கற்பனை திறனையில் வச்சுக்கொண்டு தான் இதுகளில் நீங்கள் அதாவது ஒவ்வொரு டிசைன் போட்டு கீறி பழகணும். அதாவது நீங்கள் பேசிக்காக பழகினதை வச்சு தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. அதுக்கு பிறகு நான் பாருங்க அதாவது நான் அந்த வளைவு கோடு மாதிரி கீறி போட்டு அதுக்கு பிறகு நான் தம் லைன் போட்டுட்டு அதாவது குட்டியாக தம் லைன் போட்டுட்டு அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் பெருசாக அதாவது நான் இதழுக்கு கொடுத்த அந்த கொஞ்சம் பெருசான மாதிரியான தம் லைனை நான் அங்கே கொடுக்குறேன். அந்த இதுக்கு வந்து நல்ல ஒரு வடிவானதாக இருக்குது. நீங்களே பாருங்கள். அதுக்கு கொடுத்துட்டு நான் இப்போ அதுக்குன்னு டாட்ஸுகள் வைக்க போகிறேன். அந்த டாட்ஸுகள் வச்சு கொண்டு இருக்க நல்ல ஒரு வடிவானதாக இருக்கும். நீங்களே பாருங்க இப்போ என்ன நல்ல ஒரு வடிவானதாக இருக்குதாண்டு. இப்படி நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் ட்ரை பண்ணி கொண்டுறவே நல்ல ஒரு நீட்டானதாக வரும். அதாவது நாங்கள் ட்ரை பண்ணி கொண்டே இருக்கணும். அதாவது நல்லா ஒர்க் பண்ணி கொண்டே இருக்கணும். விடாமுயற்சியில் இது நாங்கள் செய்தால் தான் எங்களோட கை வந்து படிமானத்துக்கு வரும். இல்லையாண்டா எங்களால் அந்த அளவுக்கு என்னென்னு சொல்கிறது நாங்கள் இணைக்கிற அளவுக்கு எங்களால் போகலாது. நாங்கள் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு ஒர்க் பண்ணால் தான் எங்களால் இதில் நல்ல ஒரு சக்ஸஸாக வர முடியும். அதனால் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பயிற்சி செய்யுங்க, விடாமுயற்சி செய்தால் தான் இதில் நல்ல ஒரு நிலையை அடையலாம். அதனால் நீங்கள் தொடர்ந்து கீறிக்கொண்டே ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டே இருங்க, விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க நான் வந்து அதில் அதாவது அந்த அதாவது அதுக்கு பிறகு நான் இப்போ இலை வடிவத்தில் நான் எடுக்கிறேன். அதாவது டண்டியில் கீறி போட்டு அதுக்கு பிறகு அதுக்கும் அந்த கலர் அடிக்குமா போல் வெளியிலேருந்து உள்ளுக்காக எடுக்கணும். அந்த கலர் அடிக்குமா போல் லைட்டாக நாங்கள் எடுக்கணும். அதாவது பட்டும் படாதமாக எடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் திரும்பவும் அதாவது மாங்காய் வடிவத்தில் நான் எடுக்கிறேன்.
மாங்காய் வடிவத்தில் எடுத்துகிட்டு இப்போ பாருங்க உள்ளுக்கு அந்த கலர் அடித்த மாதிரி எடுக்கலாம். ஆனால் அதே நேரம் வந்து நல்ல ஒரு திக்னஸாக எடுக்கணும். அந்த 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 ஷேப்புகளை வந்து இப்போ நாங்கள் பென்சிலால் கீரைக்கு அந்த ஷேப்புகள் வந்து நல்ல ஒரு திக் லைனாக வந்தால் தான் நல்ல ஒரு வடிவானதாக இருக்கும். நான் அதுக்கு பிறகு வந்து இதழ் எல்லாம் கீறிக்கிறேன் பாருங்கள். அந்த இதழ் மாதிரி அதாவது நாங்கள் இலேண்ட வடிவம் தான் அந்த குட்டி குட்டி இலையாக நான் கீறி போட்டோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் பெரிய இலை மாதிரி நான் கீறேன். அதாவது இலை சேப்புகள் இன்னும் நாங்கள் கீரை தொடங்கல. இலை சேப்புகள் அது அடுத்தடுத்த கிளாஸில் நான் இலை சேப்புகள் உங்களுக்கு சொல்லித் தருவேன். இலை சேப்புகளும் வந்து நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் கீறி எடுக்க வேணும். எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அதாவது நாங்கள் எவ்வாறு எடுக்க வேணும் நினைக்கிறோமோ அதே மாதிரி நாங்கள் யோசித்து ஒவ்வொன்று உண்டாக நாங்கள் கீறி கொண்டுறவை உண்மையில் நல்ல ஒரு வடிவானதாக வரும். இப்போ நானே இப்படி கீரை ஒன்று நான் நினைக்கல. ஆனால் நாங்கள் கீறி கொண்டு போய்க்க இப்படி செய்யலாம்னு கீறி கொண்டு போய்க்க வார டிசைன்கள் தான் இதுகள் எல்லாம். இப்போ நாங்கள் இது கண்டு சொல்லியிருந்து இந்த டிசைனையை கீறி இது கண்டு ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு அப்படி இருக்கிறதில்ல. இப்போ ஒவ்வொரு டிசைனும் நாங்கள் சும்மா நார்மலாக போட்டு பழகி கொண்டே போகிறது. அதற்கு பிறகு நாங்கள் ஒரு டிசைன் போடாண்டு போகும்போது எங்களுக்கு அதை கட் பண்ண திறனிலேயே வந்து கொண்டு இருக்கும். இப்படி செய்தால் வடிவாக இருக்கும், இப்படி செய்தால் வடிவாக இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு அந்த கற்பனையிலே வந்து கொண்டு இருக்கும். அதன்படி நாங்கள் போட்டு முதல் நாங்கள் பழகுவோம். பழகிட்டு தான் அதுக்கு பிறகு இப்போ ஒரு நாங்கள் டிசைன் இப்போ ஒரு மாடலுக்கு போட போகிறோம்டா அவ காட்டி வேணும் நார்மலாக. இல்லாட்டிக்கு நாங்களே ஒவ்வொரு டிசைனுகளை நாங்கள் அதாவது கீறி நாங்கள் அந்த இது கண்டு ஒரு நோட்ஸ் காப்பியில் நாங்கள் அது செட் பண்ணி அதாவது கீறி நாங்கள் வச்சுருந்தோம்னா நாங்கள் அந்த ஃபோட்டோஸ்களை காட்டும்போது இப்போ அதை செலக்ட் பண்ணி வேணும். இல்லாட்டிக்கு நாங்கள் எங்களுக்கு விரும்பின மாதிரி செய்ய சொன்னால் நாங்கள் எங்களுக்கு விரும்பின டிசைன்களை நாங்கள் தண்டலாம். அப்போ அப்படி அது பிறகு செய்யலாம். இது முதல் நாங்கள் இப்போ பேசிக்கு நாங்கள் படித்ததை வச்சு தான் நீங்கள் இப்போ எல்லாம் செய்து கொண்டு வரோம். பாருங்கள் இப்போ கொஞ்சம் தான் படித்ததான் அந்த கொஞ்சத்தை வச்சே நிறைய செய்யலாம். அதனால் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. விடாமுயற்சியாக ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா உங்களாலேயும் இந்த டிசைன்களை நல்ல ஒரு ஈஸியாக செய்ய முடியும். அதாவது நீங்கள் நினைக்கலாம் எனக்கு கீரை தெரியாது சித்திரம் தெரியாதுன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கை நல்ல ஒரு படிமானத்துக்கு வரும். ஆனால் நான் நார்மலாக அதாவது சின்ன வயசுலேருந்தே நான் நல்லா கீறுவேன், நல்லா இதண்டுவேன். அப்போ அதனால் எனக்கு அது சுகம் மாதிரி கிடக்குது. ஆனால் நீங்களும் ட்ரை பண்ணி கொண்டு இருங்கோ. ப்ராக்டிஸ் பண்ணாமல் எதுவுமே வராது. சொல்லுவார்கள் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி தான் நீங்கள் சித்திரம் வந்து தொடர்ந்து விடாமல் நீங்கள் கீறி பழகி கொண்டு வர அது உங்களுக்கு நல்ல ஒரு படிமானத்தில் பழக்கத்தில் வந்துடும். அதனால் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கோ, விடாமுயற்சி செய்யுங்கோ. அதைத்தான் என்னால் சொல்ல முடியும். ஏனெண்டா இதுக்கு முழுக்க ப்ராக்டிஸ் தேவை, கட்டாயமாக தேவை. ஏனெண்டா ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் நாங்கள் நல்லொரு ரிச்சாக வர வேணுமென்று நாங்கள் நினச்சி நாங்கள் இதில் ரங்கி நல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் எங்களால் இதில் நல்ல ஒரு வெற்றிகரமாக வர முடியும். இப்போ நிறைய பேர் வந்திருக்கிறோம். அதற்குள்ளேயும் நாங்கள் அதாவது எங்கள்கிட்ட தனித்திறமையில எங்கள்கிட்ட திறமையில இதில் காட்டினா தான் எங்களால் இதில் நிலைச்சி நிற்க முடியும். அதனால் நீங்களும் நல்ல திறமையாக நீங்களும் இதில் செயற்பட வேணும். அதாவது எங்களோட கற்பனை திறனும் இதில் இருக்கணும். அதே நேரம் வந்து நாங்கள் கையால் கீற திறமையும் இருக்கணும். ரெண்டும் இதில் இருக்கணும். தன்னம்பிக்கையும் இருக்கணும். மூன்றாவது நீங்கள் இதில் நல்லா ஜெயிச்சு வருவீங்கன்னு சொல்லி அந்த தன்னம்பிக்கையும் இருக்கணும். இந்த மூன்றும் இருந்தாலே போதும், எங்களால் எதையும் சாதிக்க முடியும். நீங்களும் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். இப்படியான வீடியோக்களை பார்க்க வேணுமென்றால் வெனசா சங்கர் என்ற யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள். தேங்க்யூ.